பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்புடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் தியானிக்கப் போகிறோம். எபேசு, சிமெர்னா, பெர்மகு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, இந்த 7 சபைகளை குறித்து ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த 7 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்கிறதான காரியங்கள் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவரே புதிய ஏற்பாட்டிலே அவர் சபையை நடத்துகிறவர், சபையில் சத்தியத்தை போதிக்கிறவர். 7 விதங்களிலே அந்த சபைகள் செயல்படுவதை நாம் இங்கே காண முடியும். சபைகளிலே 7 விதங்கள் செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அதைத்தான் 7 சபைகளை தெரிவிக்கிறது. எபேசு சபை, அது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்ட சபை, பவுல் அப்போஸ்தலரால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. அங்கே ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டவர் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். ஆம், நாம் ஜெயம் கொள்ளுவர்களாய் காணப்பட வேண்டும். ஆதியிலிருந்து அன்பை நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறவர். அவர் தாமே நம்மிடமும் அன்பை எதிர்பார்க்கிறவர். அன்பைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக சிமிர்னா சபை. இந்த சிமிர்னா சபையிலே அவர்களின் ஜனங்கள் உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து போனார்கள். சத்ருவினால் அநேக உபத்திரவங்கள் கொண்டு வரப்பட்டது. 10 நாள் அவர் காவலில் போடப்படுகிறார்கள். ஆனாலும் இந்த உபத்திரவத்திலும் அவர்கள் பொறுமையாய் தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட்டார்கள். பொருளாதாரத்திலே தரித்திரராக இருந்தார்கள். ஆனால் விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. ஜெயம் கொள்ளுவனுக்கு 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லை என்பதை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய 3வது பெர்மகு சபை. இது அநேக பாவமான காரியங்களில், கர்த்தர் வெறுக்கிற காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டிய சபையாக இருக்கிறதை நாம் அங்கே காண முடியும். கர்த்தருடைய உண்மையுமே உண்டது. மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிலேயாமின் போதகத்தை கை கொள்ளாதபடிக்கும் நிக்கலாயின் மதஸ்தரின் போதகத்தை விடுத்து விடும்படி அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் மனம் திரும்பிற பாவியை அவர் ரட்சிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஜெயம் கொள்ளுவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து புதிய நாமத்தை அவர் தரிப்பிக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே நமக்காக தன் ஒரே மன்னாவாக இறங்கி வந்தார், ஜீவ அப்பமாக இறங்கி வந்தார். 4வது தியத்தீரா சபையிலே கள்ள தீர்க்கதரிசியை கொண்ட சபை என்று எச்சரிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை மாற்றி சொல்கிறவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள். அவர்களை விட்டு விலக வேண்டும். மனம் திரும்புதல், சாத்தான் ஆளுநற்று அறிந்து விலகுதல் ஆகியவை வேண்டும் என்று சொன்னி, ஜெயம் கொள்ளும் இடத்தில் பிதாவினத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர்.
நமக்கும் அவர் அங்கீகாரம் தந்திருக்கிறார். சத்ருவின் மீது சர்ப்பத்தை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள் என்று சொல்லி அதிகாரம் தந்திருக்கிறார். 5வது சபை சரதை சபை, அயர்ந்த நித்திரையிலே ஆழ்ந்து போன சபை. அது விழித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று நமக்கு கற்பிக்கிற கர்த்தர் இங்கேயும் இந்த சரதை சபையிலும் அந்த ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறதான இந்த சபை விழித்து கொள்ளும்படியாக, ஜெயம் கொள்ளும்படியாக அழைக்கிறார். உயிருள்ளவன் என்று செத்தவனாயிருக்கிறது, கிரியைகள் நிறைவேறவில்லை, செத்த சபையாக இருக்கிறது. மனம் திரும்ப இல்லாவிட்டால் திருடனை போல வந்து நியாய தீர்ப்பு கொடுப்பதாக ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஜெயம் கொள்ளுவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை நாமும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. பிலதெல்பியா சபை 6வது சபை, பொறுமையோடு சகித்த சபை. அநேக பாடுகள், உபத்திரவங்கள், அநேக காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து ஜெயமாக வந்த சபை. கர்த்தர் விரும்புகிறதான ஒரு சபை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபை, கர்த்தருக்கு சாட்சியான ஒரு சபை, பரிசுத்தமான சபை. கொஞ்சம் பலன்தான் இருந்தது, ஆனாலும் பொறுமையாய் வசனத்தை காத்து கொண்ட சபை. நாம் நமது வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை நேசிக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் நாம் பரிசுத்தமாய் காண முடியும், கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் காண முடியும். ஜெயம் கொள்ளுதல் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவார். என்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7வது லவோதிக்கேயா சபை, வெதுவெதுப்பான சபை. அது குளிரும் அல்ல, அது வெப்பமானதும் அல்ல, அது வெதுவெதுப்பாக ஆண்டவர் இருக்கிறதான ஒரு சபை. ஒன்று குளிராயிரு அல்ல அனலாயிரு. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. நமது விசுவாசமும் நம்ம அனலாய் இருக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுவதற்கு ஆலயத்தை தூணாக்குவதாக ஆண்டவர் சொல்லுகிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு